அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்எம் அகாடமி டிஎன். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்ஐக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, எதனால் டிலே பண்ணுறாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கான எல்லா அப்டேட்டுமே கொடுத்துருவோம். முக்கியமான பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஜாயின் பண்ணாதவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 50% வாய்ப்பு இருக்குது, ஒரு 50% வாய்ப்பு இல்லை. அது எதனால் நம்ம அப்படி சொல்கிறோன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து அதாவது சட்டங்கள் எல்லாமே மாற்றிருக்காங்க, பிஎன்எஸ்எஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் எதுவுமே ரிலீஸ் பண்ணலைன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு அப்படி கிடையாது. ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு வந்து நமக்கு வந்து எல்லாமே அதே புக்ஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம படிக்கிறது அதே புக்ஸே படிச்சுப்போம். சிலபஸ் மட்டும் இப்போ மாற்றிருக்கனால அவங்க வந்து சிலபஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. அதனால் ஒரு 50% வந்து நமக்கு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக கொடுக்குறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் அவங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அப்போ ஒருவேளை டிபார்ட்மெண்ட் கோட்டா கொடுக்கலன்னா கண்டிப்பாக மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் வராது. ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு வந்தாலும் வராட்டினாலும் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, 2 வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதை வச்சு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் தான் கஷ்டப்படுவாங்க. மற்றபடி ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு எதுக்கு பிரச்சனை கிடையாதுன்னா, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி 2 எக்ஸாம் நடத்திருக்காங்க. அந்த 2 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இருக்குது, 2 எக்ஸாமோட மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில் இருக்குது. நம்ம அதை வச்சு கூட படிக்கலாம். ஆனால் இன்னுமே நிறைய பேர் மாடல் கொஸ்டின் பேப்பர் எதுக்கு ரிலீஸ் பண்ணல, மாடல் கொஸ்டின் பேப்பர் எதுக்கு ரிலீஸ் பண்ணல, இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களா, அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி தொடர்ந்து ஒருத்தங்க திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டுக்கிட்டு அது எப்போ வரும்னு தெரியாமல் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு டைம் அப்ளிகேஷனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதில் நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதை பற்றி யோசிக்கிறாங்க. அதுவும் இல்லாட்டி 2023 கேஸை பற்றி எல்லாம் இப்போ யோசிக்கிறாங்க. ஏன்னா நோட்டீஸ்னு வந்துட்டு இனிமேல் அந்த கேஸை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் படிக்க ஆரம்பிங்க. அந்த கேஸை பற்றி பார்க்குறவங்க அது ஒன் சைடு பார்த்துக்கிட்டு அதுக்கான வேலைகள்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டுருங்க. அந்த கேஸ் நடத்துகிறவங்க அது அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க உட்காந்து படிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் எதுக்காட்டியும் காரணத்தை வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணாதீங்க. 2 வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த 2 வருஷம் கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம நிறைய படிக்கலாம். அந்த 2 கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் இல்லாதவங்களுக்கு இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதை பார்த்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணலாட்டி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அது கொடுத்துருக்கோம், அதிலே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி நம்ம இப்போ சொல்கிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் மோடை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு 3 லைன் தெரியும். இந்த 3 லைனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 3 லைனில் கிளிக் பண்ண உடனே அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் வரும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து அச்சீவ்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே அடுத்து உங்களுக்கு என்ன காட்டும்னா ப்ரீவியஸ் இயர் ரெக்யூர்மெண்ட்டு, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எப்படி வரும்னா ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட் 2023, அடுத்து காமன் ரெக்யூர்மெண்ட் 2022, அடுத்து எஸ்ஐ தாலுக் ஏஆர் 2022 இப்படி காட்டும். நீங்கள் உங்களுக்கு எது வேணும், இப்போ ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட் 2023 உள்ள கொஸ்டின் பேப்பர் வேணும்னா 2023 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒன்று காட்டும். அதில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அடுத்து ஓப்பன் கேண்டிடேட்டுக்குள்ள மெயின் எக்ஸாமு, அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்குள்ள மெயின் எக்ஸாமு, அதுக்கப்புறம் எஸ்எஃப்ஓ இந்த வருஷம் ரிலீஸ் ஆகலை, அதனால் இப்போ அதை பற்றி பார்க்க தேவையில்லை. 2022 கொஸ்டின் பேப்பரை பற்றி பார்க்கலாம். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, மெயின் எக்ஸாம் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு, அப்புறம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு. இந்த மாதிரி தனித்தனியாக எல்லா பிடிஎஃப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பார்த்து இதை டவுன்லோட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. இதில் டவுன்லோட் பண்ண முடியாதவங்க நம்ம டெலகிராம் லிங்க் கொடுக்குறோம். டெலகிராம்லேயே எல்லா பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். டெலகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அது என்னென்னா, இப்போ வந்து 10th வரைக்கும் எல்லார்ட்டுமே மெட்டீரியல் இருக்கும். 10th வரைக்கும் எல்லாருக்குமே இப்போ புக்ஸ் எல்லாமே வச்சுருப்பீங்க. உங்களுக்கு டெஸ்ட் போடுறதுக்கு எல்லாமே உங்கள்கிட்ட கையில் இருக்கும். ஆனால் +1 +2 போகும்போது உங்களுக்கான மெட்டீரியல், அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்லை. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, +1 +2க்குள்ளது, அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, ஜாக்ரஃபி,
அதுக்கடுத்து இப்போ இதில் வருமே நியூட்ரிஷன் சத்துணவியல்னு ஒன்று, அது எத்திக்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம பிடிஎஃப் எல்லாமே கொடுக்க போகிறோம். மெட்டீரியல் கம்ப்ளீட் மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃப் கொடுக்க போகிறோம். அந்த பிடிஎஃப் உங்கள் கைக்கு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து முக்கியமானது என்னென்னா அதுக்கு உள்ள எல்லாமே தனித்தனியாக டெஸ்ட் வைப்போம். அதாவது +1 +2க்கு மட்டுமே உள்ள டெஸ்ட் மட்டுமே வைப்போம். +1 +2க்கு வந்து எது எல்லாம் முக்கியமாக இருக்கோ அதுக்கான டெஸ்ட் மட்டுமே நம்ம கொடுப்போம். அதுக்கடுத்து ஃபுல் டெஸ்ட்டு நம்ம டேரெக்டாக அது மட்டும் தான் கொடுப்போம். இப்போ 6th-லேருந்து 10th வரைக்கும் அந்த டெஸ்ட்டு கொடுக்கறத விட அதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத விட நமக்கு வந்து 11th 12த்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம். ஏன்னா இதுதான் கொஸ்டின் ஏரியாவாக இருக்குது. இதுலேருந்து வர கொஸ்டின் தான் மேக்ஸிமம் வந்து தப்பு விடுறாங்க. மற்றபடி 6th-லேருந்து 10th வரைக்கும் நிறைய பேர் எல்லாமே படிச்சிருக்கீங்க. இப்போ 11th 12th மட்டும்தான் அதிகமாக படிக்கணும். இப்போ நம்ம +1 +2ல உள்ள புக்ஸ் எல்லாமே படித்தா மட்டும்தான் நம்மளால் கட் ஆஃப் தாண்டி அதிகமாக மார்க் எடுக்க முடியும். அதாவது ரேங்க் ஹோல்டர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் மட்டும் படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். ஆனால் ஒரு ரேங்க் ஹோல்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு +1 +2 வரைக்கும் கண்டிப்பாக படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ரேங்க் ஹோல்டர் வரைக்கும் வரலாம். இதில் உள்ள நமக்கு வந்து எஸ்ஐ சிலபஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நம்ம +1லேருந்து +2 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான டெஸ்ட்டு கொடுப்போம். அதுக்கடுத்து ஃபுல் டெஸ்ட்டு கொடுப்போம். ஏன்னா இந்த குறைஞ்சது 50 நாள் தான் இருக்குது. இந்த 50 நாளில் எவ்வளோக்குள்ளே நம்ம வந்து நல்லா படிக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா படிச்சுக்கணும். நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். 6th-லேருந்து 10th வரைக்கும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். 11th 12த்துக்கு நம்ம கொடுக்குற மெட்டீரியல் படித்தாலே போதும்.